நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக 30 பேருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலுவிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எத்தனை பேரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது நடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணம் தொடர்பாக 30க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் நேற்றைய தினம் அனுப்பப்பட்டது. ஏற்கனவே 15 பேருக்கு விசாரணை நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில இன்று காலை முதல் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KV தங்கபாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர் இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் நெல்லை தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருக்கிறார். அங்கு தற்போது களக்காடு காவல் ஆய்வாளர், தற்போது தனிப்படையில் இருக்கக்கூடிய களக்காடு காவல் ஆய்வாளர் தலைமையிலான அந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் மரண வாக்குமூலம் என எழுதி வைக்கப்பட்ட கடிதத்திலும், அதே போல இரண்டாவதாக தனது மருமகனுக்கு ஜெயக்குமார் எழுதிய கடிதத்திலும் KV தங்கபாலு அவர்களது பெயரை குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக அந்த பல்வேறு தகவல்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பணம் கொடுக்கப்பட்ட நபர்களிடம் தொடர் விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில தற்போது தங்கபாலு அவர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் விவகாரத்தில் பணம் புழங்கியதாக சொன்ன புகார் தொடர்பாக இந்த விசாரணையை தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.